ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். இன்றைக்கி குடும்ப பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்க இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் அந்த மனைவியானவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சேர்ந்து வாழலாம் வாங்கன்னு கூப்பிடும்போது அந்த கணவர் அவர் சேர்ந்து வாழவும் வரமாட்டார். டிவோர்ஸ் கேட்டாலும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டார். அப்போ இந்த மனைவி என்ன பண்ணலான்னா, உரிய நீதிமன்றத்தை நாடி அந்த நீதிமன்றத்தில் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் என்ற பெட்டிஷனை அவங்க போடணும். இந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கணவனோ அல்லது மனைவியோ எந்த ஒரு நியாயமான காரணமின்றி பிரிஞ்சு குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு வாழறாங்கன்னா அந்த உறவை மீட்டு எடுப்பதற்காக இந்த பெட்டிஷனை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இல்லற வாழ்வை மீட்டு எடுத்தல். இப்படி இந்த பெட்டிஷனை தாக்கல் பண்ணும்போது அவுட் சைட் ஆஃப் கோர்ட்டில் மனைவி கூப்பிடும்போது வாழறதுக்கு வராத கணவர் இல்லைன்னா இந்த டிவோர்ஸ் தராத கணவர் கண்டிப்பாக கோர்ட்டில் கூப்பிடும்போது அவர் அதற்கான ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்று வாழறேன்னு சொல்லணும், இல்லை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் வாழறேன்னு சொல்லிவிட்டு அவர் கோர்ட்டை விட்டு வெளியே வந்தால் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழாமலும் இருந்தாருன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த மனைவியானவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ரெஸ்டியூஷன் அந்த மனுவை வச்சு அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக டிவோர்ஸை பெற முடியும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தகவல் எதனா தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.